இரண்டாவது பெரிய சிக்கல் இயற்கையாக அவர்களுடைய ஆயுதம். மற்றொரு சிக்கல் ஹெர்முஸ். ஹெர்முஸ் என்னவென்றால் அது செலோ வாட்டர் என்று சொல்லக்கூடிய ஆழமற்ற ஆழமான பகுதிகளில் எல்லா கப்பல்களையும் அனுமதிக்க ராஜரீதியாக அவர்கள் முடிவெடுத்திருப்பதை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சொன்னதும், ஏற்கனவே வெற்றி சாவடல்களை செய்து கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வார்த்தைகள் உலகின் அனைத்து கப்பல்களுக்கும் தம்முடைய இராணுவம் பாதுகாப்பை வழங்கும் என சொல்லி பல மணி நேரம் பல நாட்கள் ஆன பின்பும் எந்த கப்பலையுமே அவர்கள் பாதுகாப்பாக சொல்லவில்லை. காரணம் அவர்களுடைய பொய்மை, அவர்களுடைய இயலாமை. தற்போது 5000த்திற்கு மேற்பட்ட டெல்டா ஃபோர்ஸை கொண்டு இறக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். அந்த டெல்டா ஃபோர்ஸ் வந்தாலும் ஹெர்முஸினுடைய கப்பல் கடல் தளத்தில் பெரும் போர் உயிர் பலிகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட கன்னி வெடி குண்டுகள், ட்ரோன்கள் மற்றும் அடியாளத்தில் பதுக்கி வைத்திருக்கப்படக்கூடிய விசை படகுகள் இதெல்லாம் அமெரிக்காவை துவம்சம் செய்யும் என்றும் ஒரு கருத்து ஏற்பட்டிருக்கிறது. ஹெர்முஸில் சமாதானம் இல்லாமல் ஏனைய கப்பல்கள் செல்வதை அவர்கள் அனுமதிக்கப் போவதில்லை. இந்தியா போன்ற நாடுகளில் 2 கப்பல்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இதுவும் அவர்களுக்கு ஒரு மைனஸ். பெரும் போரை நடத்த 75,000 இராணுவ வீரர்கள் தேவை அமெரிக்காவுக்கு. ஆனால் அவர்களில் அது வாய்ப்பில்லை. 5000 பேர்களை கொண்டு வந்து இறக்கினாலும் இவர்கள் ஒரு பெரும் படை, அதனை தாக்கி அளிக்கலாம் அல்லது கடும் போர் நடக்கலாம். இது ஹெர்முஸை பற்றியது.